அன்பு சார்ந்த பெரியவர்களே, கலை மீது அபிமானம் கொண்டு அமர்ந்திருக்கக்கூடிய கலாரசிக பெருமக்களே, எனது அருமை தாய்மார்களே மற்றும் இந்த விழாவிற்கு வருகை தந்து பாதுகாப்பை வழங்கிக் கொண்டிருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய காவல்துறை சார்பு ஆய்வாளர் அன்பையா அவர்களுக்கும் மற்றும் இந்த நாடகத்திற்கு மிக சிறப்பான முறையில் தெளிவாக ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ மகா லுக்ரேஷ் ரேடியோஸ் அன்பு உள்ளவர்களுக்கும் அதன் பணிபுரியும் சகோதரர்கள் அனைவருக்கும் எங்களது நாடக கலைக்குழுமத்தின் சார்பாகவும் வந்திருக்கும் கலைஞர்களுக்கு சார்பாகவும் நாடகத்தின் அமைப்பாளர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அன்புமாமா உங்களுக்கு கே முனியாண்டி அன்பு அவர்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகள் வணக்கம். இங்கிருந்து எப்ப வந்து பின்னால வர மாட்டேங்குது. நல்ல கையெழுத்து சந்தோஷமா இருக்கா. வருஷத்துல ஒரு நாள் நடக்கக்கூடிய விழா. இந்த விழாவில் கையெழுத்து சந்தோஷமா உட்காந்து நாடகத்தை பார்க்கறத விட்டு எதையோ பறி கொடுத்தது மாதிரி உட்காந்துருக்கீங்க. பாட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா கை தட்டுங்க, பேச்சு பிடிச்சிருந்துச்சுன்னா கை தட்டுங்க. எதுவுமே பிடிக்கல மொத்தத்துக்கு மண்ணை வரை தூண்டுங்க, போய் தொலைங்கிறான்ட்டு. அதனால எதையாவது செய்யுங்க. அதனால அமைதியா இருந்து நாடகத்தை ரசிங்க. வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு முதல் வணக்கத்தை சொல்லிட்டு அண்ணே பாமா அப்ப இருந்து இந்த கம்பு வச்சு சுத்தம் வயமா கிடக்கு. பாக்ஸ் மூடி திறந்து விட போறாங்க. இன்னும் மழை பெய்யுதானே? இல்ல இல்ல நான் வந்து தேவை இனிமே மழை மஜித்துல வெயில். அண்ணே ரொம்ப சிரமப்படாதா? அதுக்கு மேல சிரமப்படாதானே? பாக்ஸ் கூட வண்டியில இருக்கு, பாத்துக்கலாம். அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க. உங்க ஆதரவு எங்களுக்கு கொடுக்க வேணுங்க. அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க. உங்க ஆதரவு எங்களுக்கு தர வேணுங்க. அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க. உங்க ஆதரவு எங்களுக்கு கொடுக்க வேணுங்க. நாடகத்தை கொடுக்க வேணாங்க. நாடகத்தை கொடுக்க வேணாங்க. நாடகத்தை கொடுக்க வேணாங்க. உங்க கீழ்களை உயர்த்தியதை யாரு வேணுங்க. அமைதியாக நாடகத்தை பார்க்க வேணுங்க. ஆதரவு எங்களுக்கு கொடுக்க வேணுங்க. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை வட்டம் நமது கணக்கு கிராமத்தில் அருள்வாதித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ புற்றுக்கோவில் சுவாமி ஸ்ரீலஸ்ரீ நமது முனியம்மாள் சுவாமி ஸ்ரீ ஆஸ்தானம் அஸ்மாரம் 56வது ஆண்டு வைகாசி பரணி குரு பூஜை விழாவை முன்னிட்டு கீழ்கண்ட நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெறும் காண வருக. மேற்படி கோவிலுக்கு முன்வந்துள்ள சிங்கார விண்வெளி கலையரங்கத்தில் நமது வடக்கு நத்தம் EX ஊராட்சி மன்ற தலைவர் உயர் திரு ஆவண்ணா சாது ராமசாமி அவர்களது தலைமையிலும் நமது நல்லாகுளம் ஊராட்சி மன்ற தலைவர் உயர் திரு ஜி செந்தில்நாதன் அவர்கள் முன்னிலையில் தமிழகத்தில் மாபெரும் தலை சிறந்த கலைஞர்கள் பங்கு கொள்ளும் ஸ்ரீ வள்ளி திருமணம் எனும் நாடகம் சிறப்பாக நடைபெற உள்ளது. சென்ற இடமெல்லாம் தனக்கு ஒரு வாணியில் வெற்றி முரசப்பட்டு வரும் நாடக கலியுக ராஜா செந்தமிழ்ச்சுடன் கலைத்தாயின் எடுத்த இளைய கலைமகன் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய உங்கள் அபிமான செல்வன் நமது ஆரகுடியைச் சேர்ந்த திருவாளர் கே வல்லரசு அவர்கள் இவரங்க மேடைகளே வேடன் வேடன் விருத்தலாக காத்துக் கொண்டிருக்கின்றார். தனது நீய காலங்களாலே உங்கள் செவிகளை நிபுணம் செய்ய வந்திருக்கும் இசைக்கான இசைக்குயில் தென்னிசை செய்யமது உங்கள் அபிமான செல்வி மதுரை மாநகரைச் சேர்ந்த திருமதி GM கலையரசி அவர்கள் இவரங்க மேடைகளை ஸ்ரீ வடிநாயகம் முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமணம் செய்ய வேண்டும் என்ற கழகத்தின் முட்ட காத்துக் கொண்டிருக்கின்றார். தேவகால செய்யமது பாட்டுக்குரு நாயகன் முறையோடு உரையாடும் சொல்லெடுக்கு வீரர் பாசமிகு அன்பு மாப்பிள்ளை KM மணி பாலமுருகன் அவர்கள்
இவரக மேடைகளில் கழகப்பிரியராக நடிக்க காத்து கொண்டிருக்கின்றார். 50 60 இதுக்குள்ளதான் வண்டி ஓடணும். தொண்டை அந்த அளவுக்கு ரொம்ப பத்திரமா பாதுகாத்துக்கிறணும். இப்ப எங்க அண்ணன் மாதிரி பேசணும்னா அப்படின்னா போச்சு, நாளைக்கெல்லாம் தொண்டையை திறக்க முடியாது. அப்ப ஆண்டவன் எந்த அளவுக்கு நல்ல ஒரு குரல் வளத்தை கொடுத்திருக்காரு போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி மேடை நாகரிகம் பேசும்பொழுது எவ்வளவு அழகா மேடையில் அழகா பேசினார். ஒவ்வொருத்தரையும் கூப்பிடும் பொழுது அழகா கூப்பிட்டு பொன்னாட போத்தினாங்க. இது வந்து மேடை நாகரிகம். இது பேச்சாளர்களுக்கு அழகு. சில பேருக்கு மேடையில பேசவே மாட்டாங்க, வெளியில 1000 பேசுவாங்க. அம்மா அவனும் நாங்களே போடா வெளியில பேசுவாங்க. எங்க மேடலேறி பேச சொல்லுங்க. ஐயா அண்ணே, நம்மளுக்கு இந்த மேடலேறி பேசி பழக்கம்லாம் கிடையாது, நீங்க பேரை மட்டும் சொல்லுங்க, நாங்க துண்டை மட்டும் போட்டு போயிடும் சொல்லி எங்களை பேரை சொல்லிவிட்டு இவங்க துண்டை போட்டு போயிடுவாங்க. இது ஒரு வகையான மரியாதை. சில பேர் சம்பந்தம் இல்லாம பேசுவாங்க தெரியுமா. நாடகத்துறைக்கு அந்தந்த நான் சின்ன வயசுல இருந்து இருக்கேன், எல்லாத்துக்கும் தெரியும் சின்ன வயசுல இருந்து நான் இருக்கேன்னு. இது வரைக்கும் மேடையில துண்டு ஓத்தும் பொழுது எனக்கு துண்டு ஓத்தாதீங்க நான் சொல்லியிருக்கேனா? சொல்ல மாட்டேன். அது மேடை நாகரிகம் கிடையாது. ஆனா 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஐயா வந்து எனக்கு பொன்னாட போத்துனாரு. பொன்னாட போத்தாதீங்கன்னு சொல்லி ஒரு காலில் விழுந்து அழுதுருக்கேன். நீங்க அப்படிப்பட்ட ஆள் இல்லையா மாப்பிள்ள? அந்த அளவுக்கு என்ன பெருமையா சொன்னார் மாப்பிள்ள. என்ன சொன்னார்? எவ்வளவு அழகா சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னார்? இந்த மேடைக்கு நகைச்சுவை திலகம் பாசமிகு அன்பு தம்பி புதுகை மாநகரை சேர்ந்த KR இளையராஜ் அவர்களை நான் தான் அழைத்து வந்தேன் இதே மேடைக்கு. ஆஹா, இதே மேடைக்கு என் கையால் துண்டு போட்டேன். பாவம் அடுத்த வருடம் அவர் இறந்து விட்டார். நகைச்சுவை திலகம் பாசமிகு அன்பு தம்பி விகட கவி ரவிகாந்த் அவர்களை நான் தான் அழைத்து வந்தேன் இதே மேடைக்கு. என் கையால் துண்டு போட்டேன். அவரும் அடுத்தவர் ரெடியா இருக்கு. நீண்ட இடைவெளிக்கு பிறகு அன்பு தம்பி சூர்யா அவர்களை நான் தான் அழைத்து வந்தேன் சொன்னார்ல, போசுக்கும் காலில் விழுந்துட்டேன். அப்பா எனக்கு துண்டு போத்தாதப்பா, நீ எம்மே பாசக்கேடு வச்சு சுத்துற மாதிரி இந்த துண்டை வச்சு சுத்திக்கிட்டு இருக்க. இருக்கிற ஆளுக்கு பூரா துண்டை வச்சு நீ தான் கொண்டு இருக்க. இந்த வருஷம் உனக்கு நான் சிக்கிருக்கேன். தப்பிச்சிட்டீங்க. கடமைகள் நிறைய இருக்கலவா? ஆத்தாடி பொறுப்பு நிறைய இருக்கியா? ஆமா. மதிப்புக்கும் மரியாதைக்குரிய நமது ஊருக்கு பாதுகாப்பை வழங்க வந்திருக்கும் காவல்துறை சார்பு ஆய்வாளர் அன்பு ஐயாவை விழாமடிக்கு அன்போடு வருக அன்போடு அளிக்கின்றோம். ஆமா, கிராம மரியாதை பெற்றுக் கொள்ளுமாறு தாழ்மையுடன் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுக்கெல்லாம் பக்க பலமாக பக்க மொழிகள் அமைந்திருக்கும் ஆழ்மொழி சக்கரவர்த்தி இணைச்சி திலகம் பாசமிக அன்பு மாமா KA முனியாண்டி அவர்கள் இவரக மணிகள் யார் மணியம் அன்பின்பாளர் காசேவே கடவுளப்பா, அந்த கடவுளுக்கு இது தெரியுமப்பா, அந்த கடவுளுக்கு இது தெரியுமப்பா. காசேதான் கடவுளப்பா, கடவுளுக்கும் தெரியுமப்பா. காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. கைக்கு கை மாறும் பணமே, உன்னை கைப்பற்ற நினைக்கிது மனமே. கைக்கு கை மாறும் பணமே, உன்னை கைப்பற்ற நினைக்கிது மனமே. நீ தேடும் போது வருவதுண்டோ, விட்டு போது போது செல்வதுண்டோ. நீ தேடும் போது வருவதுண்டோ, விட்டு போது போது செல்வதுண்டோ. காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. தாயே தவிரே தந்தை தவிரே காசாயதையும் வாங்கிறார். தாயை தவிரே தந்தை தவிரே காசாயதையும் வாங்கிறார். தலையா பூவா போட்டு பார்த்தா தலைவல்லாமல் வாழ்ந்திடார். தலையா பூவா போட்டு பார்த்தா தலைவல்லாமல் வாழ்ந்திடார். கல்லறை கூட சில்லறை இருந்தால் வாய் திறந்து மொழி பேசுமடா. இல்லாதவன் போல் சபையேறாமல் கேவலமாக போகுமடா. காசேதான்
காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியும் அப்பா. கைக்கு கை மாறும் பணமே, உன்னை கைப்பற்ற நினைக்கிது மனமே. நீ தேடும் போது வருவதுள்ளு, போகும் போது வெல்வதுள்ளு. நீ தேடும் போது வருவதுள்ளு, போகும் போது வெல்வதுள்ளு. நல்ல சிறப்பான பாட்டு. இந்த பாட்டு வரி தெரிஞ்சிச்சு, அதனால கை தட்டுறீங்க. இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு இந்த பாட்டெல்லாம் பிடிக்காது. என்ன தம்பி, என்ன பாட்டு இது? காஜிதான் கடவுளப்பா. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பாட்டு இருக்குல்ல, அப்பத்த பாத்தியா அண்ணன் பாத்தியா அப்பத்த பாத்தியா. இந்த பாட்டோட அதான் அந்த பேட்ச், இந்த பாட்டு நீங்க கேள்விப்பட்டீங்க? வேணாம், ஒண்ணு நம்பி வேணாம்யா, உங்களை கூட நம்பலாம், தாளகா நம்ப மாட்டேன். அப்பத்த பாத்தியா அண்ணன் நல்லா இருக்கு. இப்ப இந்த அளவுக்கு ஆயிடுச்சு இந்த பாட்டுடைய நிலைமைகள். அந்த காலத்துல பாடல்கள் எழுதுறதுக்கு பெரிய கவிஞர்கள் இருந்தாங்க, பாடக்கூடிய பெரிய பெரிய பாடலாசிரியர்கள் இருந்தாங்க, நிறைய பேர் இருந்தாங்க. இப்பெல்லாம் பாட்டை எழுதுறதுக்கு தேர்றாங்க, என்ன பாட்டை எழுதுறோம் எப்படி எழுதுறோம்னு கிடைக்கல, அதுக்கு இப்படி எல்லாம் பாடுறாங்க. அப்பத்த பாத்தியா அப்பாவை பாத்தியான்ட்டு. சரி, அந்த பாட்டு கூட விடுங்க, இன்னொரு பாட்டு ஓட்டாங்க தெரியுமா? தூத்துக்குடி கொத்தனாரு தூக்கி போட்டு கொத்தனாரு இருக்கு. கொத்தனாரை எந்த அளவுக்கு கேவலப்படுத்த முடியுமோ கேவலப்படுத்திருக்காங்க. இது வரைக்கும் யாரும் கொத்தனாரெல்லாம் போய் சண்டை ஓட்டாங்களா என்னன்னு தெரியல. ஒரு வீடு கட்டி கொடுக்கறதுக்கு அவங்க வர்றது அவங்களுக்கு தான் தெரியும். அடிக்கிற வெயில இருக்கிற வெக்கையில நம்மளுக்காக ஒரு வீடு கட்டி தரக்கூடிய கொத்தனார உயர்வா பேசலனாலும் தாழ்வா பாடக்கூடாதுல்ல. அது இந்த மெட்டு எதிர்ந்து ஓட்டுருக்காங்க. குன்றக்குடி குமரையா குறைகளை தீரையா, குன்றக்குடி குமரையா குறைகளை தீரையா, பழமும் நல்ல மனமும் அன்பும் நல்ல அறிவும் சண்முகநாதன் சொன்னதி நான் மனமும் சண்முகே. தூத்துக்குடி கொத்தனாரு தூக்கி போட்டு கொத்தனாரு முருகன் பாட்டை இதுல ஜாயின் பண்ணிருக்காங்க. எனக்கு அதுதான் வேதனையா இருக்கு. எனக்கு தெரியல, ஒருவேளை இந்த பாட்டை எழுதுற முன்னாடி குத்திட்டு வருவாங்க அப்படிதான் சொல்லணும். சொன்னதுக்கு அப்புறமா திரும்பி எழுதுவாங்க மாத்தி. அரங்கமே அதிர்மளவிற்கு நந்தி கொம்பாக நீங்க மந்திரத்தை இசைத்து உங்கள் எல்லாம் விழுவிக்க காத்து கொண்டிருக்கின்றார் கொடையை குமரன் மருதக சக்கரவர்த்தி. எங்களது அரசுகளும் முன்னெடுத்த மரியாதைக்குரிய முததையா டி வி ஜெயம் அவர்களுடைய மாணவருமாகிய மதுரை மாநகரை சேர்ந்த அன்பு மாப்பிள்ளை டி எஸ் சிவா அவர்கள் இவருக்கும் கிடைக்கல மிருதகம் கண்டப்படுத்த விழா.
அற்புதமான வாத்தியம். பலவாத்திய புகழ் பலவாத்திய மாமன்னன் கல்விமுறையை சேர்ந்த பாசமிகு எனது அன்பு மாப்பிள்ளை சக்திவேல் அவர்கள் இவரமடையில் பலவாத்தியம். அரை மணி நேரம் வாசிப்பான் திண்டியை குடிச்சு போடலாம்னு அற்புதமான ஒரு வாத்தியம். சிறந்த முறையில் தாளத்தை சேர்த்து உங்களெல்லாம் மொழிவிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார் லயவத்துவது புத்தகர் பசுமிக அனுபவமா கோசவர்கள் விறகுமடையில தாளம் அனுசீனு. டீயை குடிக்கணுமா அப்படின்னு மூத்தத்தை வேகமா என்னையும் சேர்த்து சொல்ற மாதிரி இருக்கு. இப்ப நானே வச்சுட்டு வந்திருக்கேன். சித்தர் நமது அழகிரி சாமி எம் ஹரிகிருஷ்ண சுவாமி அருளாசியுடன் கே ராமகிருஷ்ண சுவாமிகள் ஆதிஷ்டானம் நிர்வாகி கணக்கி அன்பு உள்ளங்கள் உங்களை அன்போடு வருக வருக அன்போடு அழைக்கின்றார்கள். நாடகத்தின் அமைப்பு நமது மேல பாரகுலத்தைச் சேர்ந்த கே ஏ முனியாண்டி அவர்கள் இந்த நாடகத்தின் அமைப்பு என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒளி ஒளி அமைப்பு ஸ்ரீ மகா விக்னேஷ் ரேடியோஸ் கணக்கி உரிமையாளர் ஏ மாரிமுத்து அவர்கள் ஒளி ஒளி அமைப்பு. நீயும் பாட்டு போடலையா? சிறந்த முறையில் பாட்டு போடுனே ரொம்ப கெஞ்சி கேட்கிறேன். பாய போட்டு மூடி வச்சிருக்காங்க. சிறந்த முறையில் ஒளியன் ஒளி அமைந்து கொண்டிருக்கும் எங்களது அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றியத வணக்கம். ஆளல் அரசி அவனே நாட்டிய தாரகை நடன சிங்காரி புதுகை மாநகரை சேர்ந்த ஆர் ராதா செல்வி குயில் டான்சர் காமிக்கு நேத்து பூத்தாலே ரோசா முட்டு
காத்துக் கொண்டிருக்கின்றேன். மதுரை மாநகரை சேர்ந்த உங்கள் வீட்டு பிள்ளை உங்களில் ஒருவன் எம் சூர்யா பபன் காமிக்கு அடைய நான் சாப்பாடு நல்ல அற்புதமான ஏற்பாடு. வந்த கலைஞர்களுக்கு அறுசுவையான உணவளித்த அன்பு கிராமத்தார்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றிகள் வணக்கம். அடுத்து வருது டான்ஸர் பாப்பா வேலி அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலையெல்லாம் பார்ப்போம். சிறந்த முறையில் இங்கே யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கும் எங்களது வைகை மீடியா யூடியூப் சேனல் அன்புள்ளங்களுக்கும் வெளிநாடு வாழும் நண்பர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றிகள் வணக்கம்.
போட மாட்டேன் பாடக்கூட முடியாது பாடுவோமா அருமையான பாட்டு திருடாதே பாப்பா திருடாதே ஆமா பாப்பாவா பாப்பா இல்ல வேற என்ன நீ சொல்லிடாதா ஒரே அடி உன் அரம்புக்கு கலந்து போயிடலாம் கெட்ட கெட்ட வார்த்தை பேசுறது இந்த அசிங்க ஆபாசம் என்கிட்ட பண்றது நாடக உலகத்துல எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ஓகே ஆமா 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 பேசவே மாட்டீங்க அதே போல மைக் செட் ஆப்ரேட் கொண்டிருக்கும் என் அன்பு நண்பர்களுக்கு ரொம்ப சிரமம் செய்யும் தொழிலே தெய்வம் இருக்காங்க எந்த தொழிலா இருந்தாலுமே எல்லாத்துக்குமே சிரமம் தான் சரியா அடாத மழை வந்தாலும் விடாம அந்த நாடகத்தை முடிக்காம போக மாட்டோம்னு உறுதி கொண்டிருக்கோம் பாத்தியா அதுதான் பெரிய விஷயம் புரியுங்க நல்லா இந்த மாதிரி உட்கார ஆம்பளை கண்டது எனக்கு பிடிக்காது பள்ளிவாசல போய் மசத்தை புடுங்குவே நீ முதல்ல எத்தனாவது படிக்கிற 20 முடிக்கிட்டு வாசி அடுத்த மாசம் ஸ்கூலாட பரீட்சை எழுதிருப்ப பல 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 பலன்னு 2ஆம் தேதி ஸ்கூல் எத்தனாவது படிக்கிறீங்க யார் நீ கூட நீ காலேஜுங்கிறான் பாரு சூர்யா கேட்டா அப்படி நாட்டுக்கு சுதந்திரம் வாங்குறியாருன்னு அவன் சொல்றேன் பட்ஜெட் பப்புன்னு நந்தைய பாரு சொரட்ட பையன் நீ அப்படி சொன்னதை திரும்பி சொல்ல போறேன் பொதுவாக என் மனசு தங்கம் வாங்கி பாட வேண்டியதானே இன்னும் மட்டும் பாட திருடாதே ஓப்பா திருடாத புண்ணாக்கு பாடு மூணு முண்டா என்னடா பாட்டு பாடிக்கிட்டு அதானே நான் தானே விட்ட பாட்ட இந்த மாதிரி பேசாத பாடக்கூட மினியாண்டி மினியாண்டி உனக்கு யாரா பேர் தேர்ந்தெடுத்து வச்சது மினியாண்டின்னு அழக சுத்தரமாவா நீ முதல்ல
மட்டும் பேசக்கூடாது, மத்த மேடையில மட்டும் ஏறிக்கிட்டு அடிப்பேன். ஒரே அட்டு இடிச்சவா புண்ணாக்கு பாருங்க. நான் எப்படி பாடுறனோ அதே மாதிரி பாடகளை மினியாண்டி அவர்கள் பாடி ஜெயிக்கணும். போட போறாங்க தம்பி, போடுங்க தம்பி. என்ன பாடு உனக்கு மாதிரி சீலை எடுத்து வந்திருக்காரு. எத்தனை நாள் வச்சிருந்தாங்க இந்த பிள்ளைய? எனக்கு சொல்லவே இல்ல. ஐயா என்ன தம்பி உனக்கு? ஒரு சீலைக்கு இந்த அனுப்பா இருக்கு. பாடு நல்லா இருக்கியா? கிளியில கொடுத்து விடு. ஆளு ரொம்ப பேர் என்னப்பா? தம்பி மர்மனே இங்க வாங்க. சரியான லூசு முடியா இருக்கு. சொல்லி போடுங்க. சாமி போட்டானா நீங்க போட்டானா யாரு போட்டா? சொல்லி கொடு. நல்லா தூக்குற வேட்டிய. நாட்டிய பேரொளி, நாட்டிய பேரொளி, நடன சிங்காரி. நடன சிங்காரி. என்ன சிங்காரி இங்க பாக்குற? நடன சிங்காரி, நடன ஒய்யாரி. வராது வர பேசு. இல்ல நீ வாழ்த்தி நல்லா சத்தமா பேசு. எப்போ பேசுவீங்க அது மாதிரி பேசு. தம்பி வாழ்த்தி பொண்ணட ஒருத்தர் வாழ்த்தி பேசு. நீ அந்த கையை விடு. கையை நான் எங்கடா விடுறது? பேசியா பேசியா வெக்கப்படாதீங்க. சொல்லுங்க. பேசியா சும்மா. தம்பி ரொம்ப வெக்கப்படுது. அருமையான வயசு. ஆமா உண்மையுமே நல்ல. எப்ப நாடகத்துல எதுவும் மிருதங்க நாரதர் இந்த மாதிரி எதுவும் கட்ட வேண்டியதானே? எனக்கு பொன்னாடி வடித்த. ஆமா சித்தர் பீடத்தின் சாமியாரோட பையன் எனக்கு தெரியும். பேரனாங்கிற செவிட்டு தாயரி மேல ராமகிருஷ்ணன் சாமியார் அவர்கள் என்னை பாராட்டி எனக்கு பொன்னாடி அளித்த அன்பு அவர் குடும்ப சார்பர்களுக்கு எங்கள் சார்பாக நாடக கலைஞர்கள் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் எப்படி பாடணும் அதே மாதிரி பாடி ஜெயிக்கணும். நீ பாடி ஜெயிச்சிட்டீனா கணக்கு கிராமத்து முன்னிலையில சொல்றேன், நீ எனக்கு புருஷான அக்ரிமெண்ட் போட கொடுக்கணும். இல்லைன்னா நான் உனக்கு பொண்டாட்டின அக்ரிமெண்ட் போட. ஒரே கழுதை கழுதையை பத்தி இருக்காத. ஆயுதம் பெருசா செத்துருவ ஞாபகத்துல வச்சுக்க. ஏத்துங்கண்ணே இருக்கோ இல்ல சரி வாங்க ஏத்துங்க. ஏதோ ஒண்ணு ஏத்துங்கண்ணே. ஒப்புராட்டி நாடகத்துக்கு அதுக்கு சித்தாள் வேலைக்கு போனீங்களா? போனேன். ஒரு கொத்தனாரே கொண்டுட்டேன். என்ன நடந்துச்சு? எந்த நேரமும் தடை சட்டியை தூக்குனே நீங்க சொன்னீங்க. என்ன செஞ்சீங்க? ஒரே தூக்குதான் என் சட்டியை தூக்குனே செத்துட்டேன். மூத்திர கடிச்சு அடிச்சு பாரகுளம் பண்ணி அஞ்சு உனக்கு சட்டி தூக்காடா ஆரம்பிச்சோமா? பிடிங்க பாருங்க ஹெவியா பழம் மாத்திரை போடுற பாருங்க. பாரகுளம் முனியாண்டிக்கு உண்மைக்குமே கை தட்டுங்க. மாத்திரை போறது பேசுறேன். நல்லா சிறப்பா தட்டுங்க. ஒரு நாடகம் அமைக்கிறது ரொம்ப சிரமம். ஆமா இங்க வந்திருக்கக்கூடிய சக நடிகர்கள்லாம் அவங்களுக்குலாம் தேதி கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இந்த கணக்கி கிராமத்துக்கு இந்த நடிகர்கள்லாம் ரொம்ப அமைப்பா அழைச்சிட்டு வந்து இந்த நாடகத்தை ரொம்ப சிறப்பா கொண்டாடணும்னு எங்க அண்ணன் எங்க அமரர். ஆமா எங்க அமரர் அண்ணன் அமரர்னு சொல்லக்கூடாதுமா. வேற என்ன தெய்வத்திரு உயர்திரு பாரகுளம் முனியாண்டி எந்த நாடகமா இருந்தாலும் எங்க அண்ணன்ட்டே கொடுங்க. பள்ளி திருமண நாடகமா, சத்யான் சாத்திரியா, தூக்கு தூக்கியா, மதுரை வீரனா, செக்ஸ் நாடகமா இல்லையா? நீ உலக சொரட்டடா, நீ ஊரே வச்சு கொடுங்க புளி முதல்ல. ஓகேண்ணே எனக்கு மட்டும் ஏற்றி வச்சுட்டு அந்த அளவுக்கு எடுத்து வச்சிருங்க. வாய பிடிச்சிருக்கட்டும் மோசமான தொண்டை ஏத்துங்க. ஹலோ 1 2 3 டெஸ்டிங். நான் எந்த காரணம் இருப்பேன் ஞாபகத்தில் வச்சுருக்கேன். கடலை கொள்ள ஓரத்திலே கடலை கொள்ள ஓரத்திலே கடலை கொள்ள ஓரத்திலே மேல மேல ஏற்றி பாடியா. கடலை கொள்ள ஓரத்திலே கடலை கொள்ள ஓரத்திலே கடலை கொள்ள ஓரத்திலே
கவுசர் போட்டிருக்கியா இல்லையா? இப்படி மேல ஆணி ஏறணும்னு வச்சுக்கவே வெதறி வீங்கி கணக்கு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி நீ குளுக்கோஸ் ஏறிட்டு கிடக்கணும். ஒழுக்கமா இருந்துக்க முதல்ல விசில் வராம வைங்க.